இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற டெக்னாலஜி வந்து லைக் 2006 அதுலேருந்தே இருக்குது. ஆனால் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சது லைக் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் 2016 மெயின்லி இந்த கோவிட் டைமுக்கு அப்புறமா தான் இன்னும் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு காலேஜ் முடிச்சு வரவங்க ஜூனியர் கிளவுட் இன்ஜினியர், ஜூனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி பொசிஷன்ஸில் போகலாம். இல்லை ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறவங்க அடுத்த லெவல் போடும், சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர் இல்லை சீனியர் கிளவுட் இன்ஜினியர் இல்லை ஏஆர் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இந்த மாதிரி பொசிஷன்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறவங்க லேர்ன் பண்ணி ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியும். லாஸ்ட்டாக நான் குட் பேட் அக்லி அஜித் சார் கூட பண்ணும்போது எனக்கு அந்த படத்தில் இருந்து எனக்கு மிகப்பெரிய டேக்அவேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணணும்னு நினைக்கிற, நம்ம ஆசைப்படுற, இல்லை நம்ம எந்த விஷயத்தில் பேஷனேட்டாக இருக்கோமோ அதை அதில் அச்சீவ் பண்ணணுன்றதுக்கு வயசோ டைமோ ஒரு தடையாக எப்போவுமே இருக்காது அப்படின்றது தான் அவர்கிட்ட நான் கற்றுக்க விஷயம். சினிமா சம்மந்தமான விஷயங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம்னு யோசித்தேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு சினிமாவில் என்னன்னு பார்க்கும்போது இப்போது ஸ்கிரிப்ட்லேருந்து படத்தோட பட்ஜெட்டிங்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே ஏஐ. நான் பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்டில் அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கிறார். நான் கிளாஸ் எடுக்கும்போது அவர் தான் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறாரு. இல்லை ஏன் கேட்குறேன்னா, மேபி என் கூட அந்த பேட்சில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி க்ளவுடை பற்றி ஒரு பேசிக் ஐடியா அவங்களுக்கு இருக்கலாம், இல்லைனா இப்போ வர ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால நிறைய டவுட்ஸ் நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நான் நடுவில் கை தூக்கி ஏதாவது கேட்டே இருப்பேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹியூமன் லைஃப் ஸ்டைலில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏஐ டெக்னாலஜி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. அதே போல் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதை பற்றி விரிவாக பேச நம்ம கூட இன்றைக்கி இன்டர்வியூவில் ஈகாஸ் க்ளவுடோடைய சீஃப் ட்ரைனர் மிஸ்டர் ஜெரிஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம இதை பற்றி நிறையா ஆஃப் தி கேமரா பேசணும். ஆனாலும் மக்களுக்கு குறிப்பாக வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு தெரியும். ஒரு ஜென்ரல் பீப்புளுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்ட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துங்க சார். இப்போ மாடர்ன் டே வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஃபோனில் வந்து நிறைய க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், கூகுள் க்ளவுட், கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் ஆகுது, இல்லை iCloudல ஸ்டோர் ஆகுது. இல்லை மூவிஸ் வாட்ச் பண்ணுறோம், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம். ஸோ அந்த மூவிஸ் டாக்குமெண்ட்ரிஸ் வந்து ஃபோனில் இல்லை, அது ரிமோட் பிளேஸ்லேருந்து அந்த ஃபோனுக்கு ஸ்ட்ரீம் ஆகுது. அப்போ ஜென்ரல் பப்ளிக் அதை ஒரு எண்ட் யூசர் அப்ளிகேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பேக் எண்டில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி பேக் எண்டில் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜியை ஓவர் த இன்டர்நெட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எண்ட் யூசர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இது ஜென்ரல் பப்ளிக்கோட க்ளவுட். ஜென்ரல் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஜஸ்ட் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறாங்க, நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. எஸ். இதே மாதிரி ஐடி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேக் எண்டுன்னு சொன்னேன்ல, அந்த பேக் எண்டில் இருக்கிற கம்பெனிஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், இவங்கெல்லாம் பெரிய கம்பெனிஸ். இதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கிறாங்க. சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெடிஷ்னலி முன்னாடியெல்லாம் அவங்களோட ஓன் ஆஃபீஸ் டேட்டா சென்டர் சர்வர் ரூமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சர்வர்ஸ், பெரிய பெரிய டிவைசஸ் இதில் தான் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் கன்ஃபிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் நிறைய சேலஞ்சஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் ஐடி கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனி, சென்னையிலேயே அவங்களுக்கு ஓன் டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கம்பெனிஸ் வந்து ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிற அமேசானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்லை மைக்ரோசாஃப்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்லை கூகுளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 3 பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னு இல்லை, நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, பிகர் எம்என்சிஸ் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேறு ஸ்மாலர் எம்என்சிஸ்க்கு கொடுக்குறாங்க. இதுதான் என்டர்பிரைஸ்க்கான க்ளவுட். ஸோ இதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபார் என்டர்பிரைஸ். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஏன்னா இப்போ ஐடியில் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனலாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, டெவலப்பராக இருப்பாங்க, இல்லை வந்து டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்குறாங்கன்னா ஏன் கற்றுக்கணும், இல்லை அதுக்கான நீட்ஸ் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது சார்? ஸோ இப்போது இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற டெக்னாலஜி வந்து லைக் 2006 அதுலேருந்தே இருக்குது. ஆனால் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தது லைக் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் 2016 மெயின்லி இந்த கோவிட் டைமுக்கு அப்புறமா தான் இன்னும் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஐடி கம்பெனியில் டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், ஆப்ரேஷன்ஸ் டீம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க டே டு டே முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கிற ரிசோர்ஸஸ், சர்வர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் டே இந்த க்ளவுடோட ரெக்யர்மெண்ட், க்ளவுடு கம்பெனிஸ் வந்து க்ளவுடை டிபெண்ட் பண்ண ஆரம்பித்தனால ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கு கனெக்ட் பண்ணி அங்கே வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. க்ளவுட்குள்ளேயும் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க, க்ளவுட் டெவலப்பர்ஸ். இப்போ ட்ரெடிஷ்னலி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க க்ளவுட் ரிலேட்டடான டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அது மாதிரி ட்ரெடிஷ்னலி ஆஃபீஸ்க்குள்ளே நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தவங்க க்ளவுடுக்குள்ளே நெட்வொர்க்கிங் பண்ணுறாங்க. க்ளவுட் நெட்வொர்க்கிங் அப்படியெல்லாம் இருக்குது. அதுக்காக நான் என்ன சொல்லலைன்னா ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. மாடர்ன் டே ஈவன் தோ 2026 ஒரு சில கம்பெனிஸ் அவங்களோட ஆன் ப்ரெமிசஸ்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. ஹைப்ரிட் மாடலில் என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ ஆன் ப்ரெமிசஸ்லேயும் சர்வர்ஸ் ரிசோர்ஸஸ் இருக்கும். எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸையும் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் இது க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக. ஸோ இப்போ அது ஒரு மேண்டேட்டரியான ஒரு ஸ்கில் மாதிரி ஆயிரும். ஸோ எப்படின்னா மோஸ்ட்லி மோர் தென் 250+ கண்ட்ரியில் இருக்கிற நிறைய ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா க்ளவுடை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால ஒரு பர்சன் காலேஜ் முடிச்சு ஐடிக்குள்ளே போகிறாரு அப்படின்னா அந்த அந்த அவங்களோட டே டு டே ஒர்க்கில் க்ளவுட் ஒரு மேண்டேட்டரி ஸ்கில்லாக இருக்கும். ஈவன் இப்போது ரீசெண்டாக வந்து ஏஐ ரிலேட்டடான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ அந்த ஏஐ ரிலேட்டடான டூல்ஸ் வந்து ஓன் கம்ப்யூட்டர்ஸில் டெஸ்ட் பண்ணுறது வந்து ஈஸி இல்லை. அது ஹியூஜ் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ஸ்டோரேஜ், கம்ப்யூட்டிங் பவர்லாம் வேணும். அதை நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து க்ளவுட் வெண்டார்ஸை டிபெண்ட் பண்ணும்போது அவங்க அந்த கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸை நமக்கு ரெண்டலுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி அங்கே வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங் எல்லாம் பண்ணலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி யார் ஐடிக்குள்ளே போனாலும் அவங்களுக்கு க்ளவுட் வந்து ஒரு மேண்டேட்டரி ஸ்கில்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோர்சஸை வந்து இப்போது ஈகாஸ் க்ளவுட்லேருந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கீங்க. ஈகாஸ் க்ளவுட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் மட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு பீப்புளுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறோமா, இல்லை அதை தாண்டி என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம்? ஃபஸ்ட் ஈகாஸ் க்ளவுட்ஸ் வந்து எந்த பேசிஸில் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம்? இந்த ஈகாஸ் க்ளவுட் வந்து ஒரு குளோபல் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இது 2019 ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பேருக்கு ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம். பட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் பர்சனலைஸ்டு ட்ரைனிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ட்ரைனர் ஆர் மேபி 2 ட்ரைனர். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் கிட்டேருந்து லேர்ன் பண்ணாங்க பர்சனலைஸ்டு ட்ரைனிங். ஸோ யூகேலேருந்து யூஎஸ்லேருந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கிட்ட கிளாஸஸ் என்ரோல் பண்ணாங்க. அவங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 years 5 years வந்து பர்சனலைஸ்டு ட்ரைனிங் தவிர வேறு எதுவும் பண்ணலை. பிகாஸ் அதில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறனால அதோட கோர்ஸ் ஃபீ வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய என்கொயரிஸ் வரும். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் பேட்ச் பேஸ் செஷன் லாஸ்ட் இயர் மார்ச்லேருந்து பேட்ச் பேஸ் செஷனும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பேட்ச் பேஸ் செஷனாக இருந்தாலும் இல்லை பர்சனலைஸ்டு ட்ரைனிங்காக இருந்தாலும் சேம் வே ஆஃப் ட்ரைனிங் தான் இருக்கும். சேம் குவாலிட்டி, சேம் வே ஆஃப் ட்ரைனிங். இப்போ பர்சனலைஸ்டு ட்ரைனிங்னா அந்த ஸ்டூடெண்ட்டை கேர் பண்ணி டீச் பண்ணுறோம். ஒரு பேட்ச்சில் 15 or 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராப்பரான வேலை டாஸ்க் பண்ணாங்களா அப்படிங்கிறத பார்த்து அந்த சேம் குவாலிட்டியை பேட்ச் செஷன்லையும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது எங்ககிட்ட க்ளவுட் கோர்ஸ் மட்டும் இல்லை. இவன் தோ பேர் இகாஸ் க்ளவுட் அப்படின்னு இருக்குது. க்ளவுட் கோர்ஸ்க்காக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி பண்ணுறாங்க. க்ளவுட் தான் வந்து எங்களோட பெஸ்ட் செல்லிங் கோர்ஸ் மாதிரி. பட் ஆனால் நிறைய வேறு கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில கோர்சஸ் ஐடி கோர்சஸ் வந்து காலேஜ் முடித்து ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ரோல் பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க. ஒரு சில கோர்சஸ் வந்து ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ப்ராஜெக்டில் இருப்பாங்க, இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன மேஜர் எடுத்திருந்தாலும் நான் வந்து ஐடிக்குள்ளே போகணுன்னா இதில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து கற்றுக்கிறது நல்லது. முன்னாடியெல்லாம் எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, அவங்க தான் ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸ் அப்படி இல்லை. ரீசெண்ட் டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. மெக்கானிக்கல் இருக்காங்க, சிவில் இருக்காங்க, வேறு பேக்ரவுண்டில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிக்குள்ளே போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது முன்னாடி வந்து ஸ்லோ லேர்னிங் இருக்கும். இப்போது அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஏஐ எல்லாம் வந்ததுக்கப்புறமா லைக் ஈவன் ChatGPT எல்லாம் வந்ததுக்கப்புறமா நிறைய லேர்னிங்கை வந்து அவங்க ஃபாஸ்டர் வேல லேர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஐடி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கூட அவங்களும் என்ன பண்ண முடியும், இந்த கோர்சஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். எங்ககிட்டயே வேறு பேக்ரவுண்ட் ஹெல்த் கேர்லேருந்து ஸ்விட்ச் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணவங்க ஐடி ரிலேட்டடான இதில் ஸ்விட்ச் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. வோடஃபோன், காக்னிசன்ட் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எங்களோட வெப்சைட்லேயே சக்ஸஸ் ஸ்டோரிஸில் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க வந்து ஒரு செக்டார்லேருந்து இன்னொரு செக்டாருக்குள்ளேயே வராங்கன்னா அவங்களுக்கு டஃப்பாக இருக்காதா சார்? ஈகாஸ் க்ளவுட்ஸ் அவங்களுக்கு எந்த மாதிரியான வந்து அவங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த டிரான்சிஷன் பீரியடை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் சார்? எஸ், இப்போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஷார்ட்டாக 3 months ஒரு கோர்ஸ் முடிச்சு இமீடியட்டாக போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நாங்களும் அப்படி சொல்லி எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் என்ரோல் பண்ண வைக்கிறது இல்லை. அது சேலஞ்சிங் டிஃபிகல்ட்டான ஒரு கோர்ஸ் தான். 3 months படித்தா வேலை கிடச்சிரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. எங்ககிட்ட என்ரோல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க டெய்லி நாங்கள் சொல்கிற ப்ராசஸை ஒரு லாங்கர் டூரேஷன் 3 months to 6 months பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா அவங்க அந்த வேலைக்குள்ளே போக முடியும் அப்படின்னு. அது ஈஸி இல்லை. ஸோ டே 1 அவங்க கிட்ட சொல்கிறோம், நீங்கள் வந்து ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக 3 months கோர்ஸ் முடித்த உடனே எண்ட் ஆஃப் 3 months உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறது இல்லை.
ஸோ நாங்கள் சொல்கிற ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ எங்ககிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அதை லேர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னென்னா யார் வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களால சம்டைம்ஸ் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, அவங்கள எங்களோட கோர்ஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோன்னா அவங்களோட ரீசனிங் ஸ்கில் எப்படி இருக்குது, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, அது மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, அவங்களால இதை படிக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நாங்கள் அவங்கள கோர்ஸ்க்கே என்ரோல் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் யாரெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்களோ அவங்க மட்டும் தான் நீங்கள் கோர்ஸ்லேயே என்ரோல் பண்ண வைக்கிறோம். எஸ். ஸோ அப்படி வரவங்கள எங்களோட வே ஆஃப் ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ எவ்ரி டே 2 hours ட்ரைனிங் இருக்கும். ஸோ இந்த 3 months கோர்ஸ், 6 months கோர்ஸ், 9 months இல்லை 1 year இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. whatever. ஸோ அவங்க 3 months இல்லை 6 months 1 year எது எடுத்திருந்தாங்கனாலும் அந்த பெர் டே மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். பெர் டே அவங்க 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து தியரட்டிக்கலாக டாப்பிக்கை டீச் பண்ணுவோம். அது மாதிரி ட்ரைனர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு ரியல் என்டர்பிரைஸில் டே டு டே என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே டெமோ மாதிரி கன்ஃபிகரேஷன் பண்ணுவோம். அதை வந்து செகண்ட் ஹவரில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து போகும். அவங்களோட லேப்டாப்ஸோ டெஸ்க்டாப்ஸில் ப்ராக்டிசஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணுறோம். ஸோ எங்ககிட்ட குரூப்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அந்தந்த டேயோட டாஸ்க்கை வந்து அவங்க அவுட்புட் மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மாதிரி என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணணும். ஸோ அதை நாங்கள் செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து டெய்லி பேசிஸில் ப்ராக்டிக்கல் இருக்கும், ஒரு சில நாள் ப்ராக்டிகல்ஸ் இருக்காது. அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கும். எவ்ரி டே என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அது ரிலேட்டடாக டெய்லி எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 3 months ப்ரோக்ராம்னா அப்ராக்சிமேட்லி 60 classes. அந்த 60 கிளாஸஸ்க்குமே 60 டெய்லி எக்ஸாம் இருக்கும். 3 monthsல 12 weeks இருக்குது, 12 வீக்லி எக்ஸாமும் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேண்டட்ரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ், நிறைய புது டெர்மினாலஜிஸ் பார்ப்பாங்க, அது சேலஞ்சாக இருக்கும். அப்போ அந்த டெர்மினாலஜி எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் லேர்ன் பண்ணாங்கன்னா தான் அவங்களால ட்ரான்சிஷன் ஆக முடியும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ஸ்டில் அச்சீவபிள். ஏன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஐடிக்குள்ளே போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதே போல் எண்ட் ஆஃப் தி டே நம்ம என்ன தான் கோர்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினாலும் அதோட ஃபியூச்சர் ஜாப் ஆஃபர்ஸ். ஸோ இதுதான் வந்து எல்லாருடைய மைண்ட் செட்லேயும் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் வந்து இருக்குது சார் ஐடி செக்டரில்? க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோ இல்லை க்ளவுட் ஏஐயோ இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் இவ்வளோ எலாபரேட்டான ஜாப் ஆஃபர்ஸ்லாம் காத்திருக்குன்னா என்ன மாதிரி இருக்குது சார் கரண்ட் சுச்சுவேஷனில்? ஓகே, இப்போது க்ளவுட், டெவாப்ஸ், ஏஐ இது ரிலேட்டடான பொசிஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. மெயினாக வந்து இந்த க்ளவுட் டெவாப்ஸ் வந்து ஜூனியர் லெவல்லேருந்து சீனியர் லெவல் வரைக்கும் இருக்குது. நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டை எடுக்கிற மாதிரி தான் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஒரு காலேஜ் முடிச்சு வரவங்க ஜூனியர் க்ளவுட் இன்ஜினியர், ஜூனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி பொசிஷன்ஸில் போகலாம். இல்லை ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறவங்க அடுத்த லெவல் போடும், சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர் இல்லை சீனியர் க்ளவுட் இன்ஜினியர் இல்லை ஏஆர் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இந்த மாதிரி பொசிஷன்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறவங்க லேர்ன் பண்ணி ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியும். ஸோ இப்போ சும்மா கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே க்ளவுட் ரிலேட்டட் ஜாப்ஸ் இல்லை டெவாப்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் இல்லை ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் படிக்கலாம் சார்? நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி செக்டர், நான் ஐடி எல்லாருமே படிக்கலாம்னு சொன்னீங்க. ஐ மீன் அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இதுக்கும் வந்து ஒரு மினிமம் ஒரு ஐக்யூ லெவல் வந்து ஸ்கேல் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் படிக்கலாம்னா யாரெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க சார்? யார் வேணால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க, அவங்களால பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியும், அவங்களால லேர்ன் பண்ணணும். முதல்ல அவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து த்ரூ அவுட் த 3 months இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து யார் வேணால் அதை லேர்ன் பண்ண முடியும். நாங்கள் வந்து பிபிடி ப்ரெசன்டேஷன் போட்டு ரன் த்ரூ பண்ணுறதில்ல, ஃபாஸ்ட்டாக ரன் த்ரூ பண்ணுறதில்ல. ஸோ டயக்ராமேட்டிக்லி ட்ரா பண்ணி பொறுமையாக சொல்லிக் கொடுக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ் கிடையாது, ரெக்கார்டட் கிளாஸஸே கிடையாது. ஸோ அப்போ அவங்க நோட்ஸ் எடுப்பாங்க, என்னென்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை நோட்ஸ் எடுப்பாங்க. அவங்களோட ஓன் டைமில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எனி டைம் எங்களோட சப்போர்ட் சிஸ்டமும் எப்படின்னா மார்னிங் 7 நைட்டு 11 வரைக்கும் எப்போ வேணால் அவங்க டவுட்ஸ் வந்து குரூப்ஸில் கேட்டுக்கலாம். இப்போ ஒருவேளை ஒரு டாபிக் புரியல அப்படின்னா எனி டைம் வந்து என்ன பண்ணலாம்னா ஜூனியர் ட்ரைனர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அந்த டாபிக் பர்ஃபெக்டாக புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த லெவல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால ஸோ இது யார் வேணால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யார் வேணால் லேர்ன் பண்ணலாம். பட் ஆனால் இது ஈஸி அப்படின்னு நான் சொல்லலை, கரெக்டாக. ஸோ அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் அவங்க. அதே மாதிரி வெப்சைட்டில் கோர்சஸ் பற்றிலாம் பார்க்கும்போது AWS அதுக்கு ஒரு க்ளவுட் ட்ரைனிங் இருந்துச்சு. அதே போல் GCPக்கு தனி க்ளவுட் ட்ரைனிங், அஷூருக்கு தனி க்ளவுட் ட்ரைனிங். ஸோ ஒவ்வொரு க்ளவுட் இதுக்கும் தனித்தனி ட்ரைனிங் அவசியமா சார்? இது எல்லாருக்கும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ சம்டைம்ஸ் ஒரு பிகினர் காலேஜ் முடிச்சு வரவர் ஒரே ஒரு க்ளவுட் ரிலேட்டடான நாலேஜை லேர்ன் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் ஒரு வேலைக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னா அது ரிலேட்டடாக மட்டும் ஒர்க் பண்ணலாம்.
ஆனால் அந்த கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் சம்டைம்ஸ் என்ன இருக்கும், இன்னொரு க்ளவுடை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். வேலைக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து சம்டைம்ஸ் மைக்ரோசாஃப்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மைக்ரோசாஃப்டோட க்ளவுட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த நாலேஜ் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இன்னொரு க்ளவுடை பற்றியும் லேர்ன் பண்ணலாம். ஆனால் ஒரு பிகினருக்கு மேண்டேட்ரியாக எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு அப்படி அவசியம் இல்லை. தெரிஞ்சால் லேர்னிங்க்கு லிமிட்டே இல்லை, யார் வேணால் எவ்வளோ வேணால் லேர்ன் பண்ணலாம். ஆனால் அதை ஷார்ட் பீரியடில் லேர்ன் பண்ணுறது அவங்களுக்கு சேலஞ்ச். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு க்ளவுட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிராஜுவலி ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டி க்ளவுட் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. மல்டி க்ளவுட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு பர்சனுக்கே மல்டிபிள் க்ளவுடை பற்றி நாலேஜ் இருக்கும். AWS க்ளவுட் மட்டும் இல்லை, அஷூர் க்ளவுட், GCP க்ளவுட், இந்த மாதிரி மல்டிபிள் க்ளவுட் பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ இப்போது ரூரல்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா சார்? இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ரூரல் ஏரியாவில் படிப்பாங்க, பட் வந்து அவங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு எதாவது நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளார வரத்துக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம மற்றவங்களோட கொஞ்சம் இவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் அந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோமா? ஸோ எங்களோட வே ஆஃப் ட்ரைனிங்கே அதுக்காக தான் அது ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஓகே. ஸோ இப்போ வேறு ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்கும்னா ஷார்ட் பீரியட் 20 days 30 days இருக்கும். பட் நம்ம ட்ரைனிங் வந்து 3 months. அந்த 20 daysலேயே சொல்லிக் கொடுக்க முடியும், 5 daysலேயே சொல்லிக் கொடுக்க முடியும். கார்ப்பரேட் ட்ரைனிங் வந்து சம்டைம்ஸ் 5 days 10 daysல சொல்லிக் கொடுப்பாங்க. பட் நாங்கள் வந்து 3 monthsக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அது ஒரு நாள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறனால இந்த மாதிரி ரூரல்லேருந்து வராங்க, மேபி கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களும் அதை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் அவங்க சைட்லேருந்து எஃபர்ட் எவ்வளோ போடுறாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அந்த கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிளாஸஸ் ஒரு சைடில் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் ஒரு சைடில் இம்ப்ரூவ் பண்ணணும். வேறு ஏதாவது அடிஷ்னல் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ட்ரைனர்ஸ் சார், ட்ரைனர்ஸ் வந்து எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருப்பாங்க? ஐ மீன் எங்கே இருந்தெல்லாம் ஆப்ரேட் ஆகுறாங்க சார் ட்ரைனர்ஸ்? ட்ரைனர்ஸ் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லா ட்ரைனர்ஸுமே இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த ட்ரைனர்ஸ் எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது நானே ட்ரைனர் தான். ஸோ அரௌண்ட் எனக்கு 13 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது மாதிரி ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் எங்ககிட்ட இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எங்ககிட்ட ஃபுல் டைம் ட்ரைனர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃப்ரீலான்ஸ் ட்ரைனர்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு சைடில் பிஸியாக இருப்பாங்க, அவங்களால ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து எங்ககிட்ட இருக்கிற ட்ரைனர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி ஐடியில் இருந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட ட்ரைனிங் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ ஈகாஸ் க்ளவுட்ஸில் வந்து நான் முடிச்சுட்டு நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்படின்னா என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து நான் அட்டன் பண்ணலாம்? ஏன்னா வந்து சில பேர் வந்து ப்ரொஃபஷனலாக இருந்துகிட்டு வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு போது அப்டேட் ஆகிறதுக்காக படிப்பாங்க, சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக படிப்பாங்களா சார்? ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான செக்டார்லாம் நோக்கி போகலாம்? ஸோ இப்போது ஒரு ஐடி கம்பெனி வந்து அவங்களோட பிஸ்னஸ் வேறு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஹெல்த் கேர் ரிலேட்டடான வேலை ஐடி ரெக்யர்மெண்ட் இருக்கும், இல்லை பேங்கிங் ரிலேட்டடான ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ பட் ஆனால் காமனாக ஜாப் சர்ச் பண்ணும்போது எல்லாமே மிக்ஸ்டாக தான் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஒரு பிகினர் சர்ச் பண்ணும்போது ஐடி அவங்க க்ளவுட் இன்ஜினியர் ஜாப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன மென்ஷன் ஆகுதோ அவங்களோட லெவலுக்கு ஏற்ற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது அவங்க ஐடி ஜாப்ஸ்குள்ளே போக முடியும். அது ஒரு ஐடி கம்பெனியோட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் தாண்டி க்ளவுட் ஏஐ, ஸோ அதுவும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அதோட ஃபியூச்சரிஸ்டிக் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ முன்னாடி இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏஐ ரொம்ப பாப்புலர். முன்னாடி வந்து ஏஐக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிஸ் வந்து ஒரு வேலையை ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க. பட் இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறமா இன்னும் ஸ்மார்ட்டான வேலை பண்ணுறாங்க. ஸோ க்ளவுட் வந்து ஒரு பிரெயின் மாதிரி, அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வேறு ஒரு கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஓவர் த இன்டர்நெட் கொடுக்குறாங்க, கரெக்டாக. ஸோ இதுதான் க்ளவுட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போது ஏஐ வந்து க்ளவுடை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணாது. க்ளவுட் ஸ்டில் ஃபியூச்சர்லேயும் இருக்கும். பட் க்ளவுட் அலாங் வித் க்ளவுட் ஏஐயோட டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி அந்த ஒர்க் பண்ணுறவங்க அதை இன்னும் ஸ்மார்ட்டர் வேலை யூஸ் பண்ணுவாங்க, ஃபாஸ்டர் வேலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோ இல்லை க்ளவுட் ஏஐயோ கற்றுக்கிட்டா ஐடியில் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்னொரு இப்போ அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து க்ளவுட் ப்ரோக்ராம் மட்டும் தான் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணுறோன்னா க்ளவுட் வித் ஏஐ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட கோர்சஸே இருக்குது, ரைட். ஸோ 3 months ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், அது 4 months க்ளவுட் வித் ஏஐ. அப்போது க்ளவுட் லேர்ன் பண்ணுறவங்களே அதை ஸ்மார்ட்டர் வேலை யூஸ் பண்ணுறதுக்கு க்ளவுடுக்குள்ளே என்னென்ன ஏஐ டூல்ஸ் இருக்குது, க்ளவுடோட நாலேஜை சொல்லி கொடுத்து அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதும் டீச் பண்ணுறோம். இது ஏஐ வந்து ஒரு ஜென்ரலான கான்செப்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கரெக்டாக. ஸோ ஒரு ஹியூமன் என்ன பண்ணுறாங்களோ அதை ஒரு மிஷின் பண்ணுறது தான் ஏஐ. ஸோ அது எல்லா செக்டார்லேயும் பண்ண முடியும், கரெக்டாக. மீடியாலையும் வந்து என்ன, ஸோ ஏஐ யூஸ் பண்ணி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஐடியில் க்ளவுடுக்குள்ளே ஏஐ யூஸ் பண்ணி ஹியூமன் பண்ணுற வேலையை இன்னும் ஸ்மார்ட்டர் வேலை பண்ணுறதுக்காக நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ், ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குது.
ஸோ ஒவ்வொரு செக்டாரில் இருக்கவங்களும் அவங்கவுங்க செக்டாருக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சேலரி. ஸோ இது கற்றுக்கிட்டா நம்மளால் நம்ம இந்த செக்டாரில் எவ்வளோ சேலரி வாங்க முடியுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் எல்லாத்தையும் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க ஜூனியர் லெவல்லேருந்து சீனியர் லெவல் வரைக்கும் வந்துட்டு. ஸோ சேலரி ஒரு ஸ்டார்டிங்கில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்கிட்டு ஒருத்தர் வந்து ஒரு செக்டாரில் போகிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? இப்போது ஜாப் மார்க்கெட் வந்து அந்த சேலரியோட மார்க்கெட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் எல்லா கம்பெனியும் இவ்வளோ தான் சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை. ஸோ அந்தந்த ஐடி கம்பெனியோட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணுது. ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பே சம்டைம்ஸ் என்ன நிறைய பே பண்ணலாம். ஆனால் நான் ஆவரேஜாக சொல்லணும், இப்போ ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு ஃப்ரெஷர் ஐடிக்குள்ளே போகிறாங்க, லைக் க்ளவுட் இன்ஜினியர், ஜூனியர் க்ளவுட் இன்ஜினியர், இல்லை ஜூனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர், இல்லை ஜூனியர் ஏஐ ரிலேட்டட் இன்ஜினியர், அப்படி அந்த பொசிஷன்ஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு 25,000 30,000 அந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் ஒரு சில கம்பெனிஸ். ஆனால் ஒரு சில வெல் நோன் கம்பெனிஸ் வந்து அதை விட அதிகமாகவே ஸ்டார்டிங்லேயே பே பண்ண சான்சஸ் இருக்குது. அகைன் அவங்க எந்த கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிறாங்களோ அதை பேஸ் பண்ணது இது சேலரி சேஞ்ச் ஆகும். ஆனால் ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறவங்க, ஸோ இப்போ ஒரு 6 years ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறாங்க, அவங்க வந்து இவ்வளோ நாள் க்ளவுட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணலை, பட் ஆனால் இனிமேல் க்ளவுட் ரிலேட்டடான ஒரு கெரியருக்கு சேஞ்ச் ஆகுறாங்க, இல்லை டெவாப்ஸ் ரிலேட்டடான கெரியருக்கு சேஞ்ச் ஆகுறாங்கன்னா அவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இன்னும் அதிகம், லைக் 3 lakh per month அது வரைக்கும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா பே பண்ணுறாங்க. ரைட், ஈவன் இன் சென்னை, பெங்களூர்லேயே. ஈகாஸ் க்ளவுட் வந்து 2019 ஆரம்பித்து டில் டேட் இது வரைக்கும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் உருவாக்கி ஐடி செக்டார்லையும் சரி ஒவ்வொரு செக்டார்லையும் சரி ப்ளேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஜேர்னியை வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தோட நான் கேட்டோடனே ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்டர் பிரசன்னா சார் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்கிறாரு. நானும் தான் ஷாக் ஆனேன். பிரசன்னா சார் வந்து எதுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்கிறாரு, அவர் எதுக்காக கற்றுக்கிறாருன்னா அடுத்து அவருடைய கோல்ஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பற்றி கேட்கும்போது எனக்கு நிறைய ஒரு கியூரியாசிட்டி உருவாச்சு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட பிரசன்னா சாரே வந்திருக்காரு. ஸோ சாரை வெல்கம் பண்ணிவிடுவோம். பிரசன்னா சார் வணக்கம். வணக்கம். பிரசன்னா சார் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்கிறாரு, அது க்ளவுட் ஏஐக்கெலாம் அடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்கும் போதே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. சொல்லுங்கள் சார், எதற்காக? இல்லை, எனக்கு லாஸ்ட்டாக நான் குட் பேட் அக்லி அஜித் சார் கூட பண்ணும்போது எனக்கு அந்த படத்தில் இருந்து எனக்கு மிகப்பெரிய டேக்அவேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணணும்னு நினைக்கிற, நம்ம ஆசைப்படுற, இல்லை நம்ம எந்த விஷயத்தில் பேஷனேட்டாக இருக்கோமோ அதை அதில் அச்சீவ் பண்ணணுன்றதுக்கு வயசோ டைமோ ஒரு தடையாக எப்போவுமே இருக்காது அப்படின்றது தான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். குட் பேட் அக்லி அதுக்கப்புறம் ரேசிங் இது ஸ்டார்ட் பண்ணார். அந்த படம் பண்ணும்போதே ஹீ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் த ரேசஸ். ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணும்போது ஐ திங்க் அரௌண்ட் 110 kgs இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் வெயிட். அடுத்த ஒரு 3 மாதத்தில், நான் அவரை மீட் பண்ணுறது செப்டம்பரில், டிசம்பர் ஜான்வரியில் அவரோட ரேசிங் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் சொல்லிட்டு இருந்தார், நான் இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில, நான் எங்கள் வெயிட்டை வந்து 80க்கு கீழே கொண்டு வரணும், எவ்ரி 1 kilo தட் ஐ லூஸ் அது வந்து ஒரு லேப்லேயும் எனக்கு இட் வில் சேவ் ஸோ மெனி செகண்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மைன்யூட்டாக கால்குலேட் பண்ணி இந்த வெயிட் நான் இருந்தால் தான் நான் இதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு மீல் தான், வெறும் சூப் சாலட் அந்த மாதிரி தான் சாப்பிடுவார். பயங்கர குளிர், பசி இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. அதெல்லாம் தாண்டி அவர் அந்த கோலை அந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணி அவருக்கு ரேஸுக்காக, நீங்கள் குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். ரேஸுக்குன்னு வரும்போது அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ வென் அ மேன் வாண்ட்ஸ் டு அச்சீவ், எனக்கு இதை சாதிக்கணும், இதை பண்ணணும்னு அந்த ஒரு வெறி மனசில் இருந்ததுன்னா எவ்வளோ தூரம் ஒருத்தர் போக முடியும், அதுக்கு எதுவுமே தடை இல்லைன்றதை அவரை பார்த்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம சினிமா மட்டுமேன்னு ஏன் இருக்கணும், நம்ம அதை தாண்டி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட ஆல் த கான்வர்சேஷன் தட் ஐ ஹேட் வித் ஹிம் அது எனக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. அவர் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆள் இல்லாத விமானங்களை இயக்கிறது எப்படின்றத பற்றி, ரோபாட்டிக்ஸ் பற்றி பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஷூட்டிங் இதுக்கு திருப்பூர் ஷூட்டிங் ரேஞ்சில் போய் ஷூட் பண்ணி, ஆமாம், அங்கே போய் இது பண்ணுவார். பைக் ரேசிங், கார் ரேசிங் அவர் எப்போவுமே பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் தான். ஸோ நம்ம கரியர்னு சூஸ் பண்ண ஒரு விஷயத்தை தாண்டி அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுங்கிறது அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் யோசித்தேன், நான் சினிமா தவிர வேறு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது மேபி ஐ ஷுட், சின்ன வயசில் நான் பண்ணணும்னு நினச்சி ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் அது பண்ணாமல் விட்ட சில விஷயங்களை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு விஷயம் படிக்கிறது. எங்கள் அப்பா சொன்னதுக்காக நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். எனக்கு சின்ன ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே சினிமா தான் எனக்கு பேஷன், ஆக்டர் ஆகணுங்கிறது தான் என்னோட ட்ரீம். ஆமாம், நான் ட்ரிபிள் பண்ணிட்டு இருந்தேன். பட் சினிமா வாய்ப்பு வந்தப்போ எனக்கு இன்ஜினியரிங்கோட சினிமா ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஸோ ஐ லெஃப்ட் மை இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் அண்ட் பர்சியூட் சினிமா. பட் சில வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாமோ, அந்த கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்குமா அப்படின்றது மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் 20 yearsக்கு அப்புறம் நான் இப்போ திரும்ப போய் இன்ஜினியரிங் படிக்கணும்னா முடியாது. ஸோ அப்போ படிப்பு சம்மந்தமாக வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ, இதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு
என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது சினிமா சம்மந்தமான விஷயங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம்னு யோசித்தேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு சினிமாவில் என்னன்னு பார்க்கும்போது ஏஐ. இப்போது ஸ்கிரிப்ட்லேருந்து படத்தோட பட்ஜெட்டிங்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே ஏஐ டெக்னாலஜிஸ் நிறையா யூஸ் பண்ணாங்க. மியூசிக் கம்போசர்ஸ் கூட ஏஐ யூஸ் ஆமாம், எல்லாமே ஏஐ இல்லாத இடமே இருக்குது. நமக்கு தெரிஞ்சு தெரியாமலும் எல்லா இடத்துலையும் ஏஐ இருந்துகிட்டே இருக்குது. எப்படி ஏஐ தான் அடுத்தது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ, அது மாதிரி ஏஐ, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் வந்து ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதை பற்றி படிக்கணும்னு சொல்லி போகும்போது க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றியும் சில விஷயங்கள் தெரிஞ்சது. ஸோ அதுவும் படிக்கணும்னு சொல்லி தட்ஸ் ஹவ் இந்த படிக்கணும், இதை கற்றுக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி சின்ன வயசில் எனக்கு பைலட் ஆகணுன்றது ரொம்ப ஆசை. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுவும் அப்படியே சைட்லைன் ஆகி த பீரியட் ஐ ஃபர்காட் அபவுட். ஸோ இப்போது திரும்ப பைலட் ட்ரைனிங் போகணும், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது, அதுக்கான முயற்சிகளும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஏஐ, இன்னொரு பக்கம் வந்து பைலட் ஆகணும், அந்த கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கள் சார், இப்போ சார்கிட்ட பேசும்போது சொன்னாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா வந்து நீங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக போகிற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்காது, அவ்வளோ ஈஸி இல்லை படிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு லாங் கேப் விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. எப்படி சார் இருந்துச்சு அந்த ட்ரான்சிஷன்? வந்து ஈஸியாக இருந்துச்சா இல்லை எந்தளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் அதான் சொன்ன மாதிரி காலேஜ் முடிச்சு வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ போய் படிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு படிக்க வருமா, நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி டெக்னிக்கலான சப்ஜெக்ட் படிக்கும்போது திரும்ப பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் தோணிகிட்டே இருந்தது. அப்போ நான் ஈகாஸில் சுகுமார் சார்கிட்ட, ஜெரீஷ் கிட்டலாம் பேசும்போது அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான் இதை படிக்கலாம் அப்படின்றதுக்கு ஆரம்பித்ததுக்கு ஃபஸ்ட்டு ரீசன். நீங்கள் இதை படிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கிறீங்கன்னா, இதை தவிரவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு கடல் மாதிரி. க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு எடுத்தால் அதுலேயே படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏஐன்னு எடுத்தால் அதில் நிறையா இருக்குது. இப்போ இன்ஜினியரிங்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஸ்ட்ரீமில் இன்ஜினியரிங் படித்தாலும் அல்டிமேட்டாக ஐடி ரிலேட்டடான ஜாபுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணுன்றது தான். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஏஐ என்னோட சினிமா கரியருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது நம்பினேன். அதுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த அளவு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் கோடிங்கை பற்றிலாம் படிக்கலை, இப்போ லினக்ஸ் எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் இதெல்லாம் எனக்கு தெரியாதப்போ நான் எப்படிங்க பண்ண முடியும்னா, இது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த கோர்ஸ்லேயே நாங்களே சொல்லிக் கொடுப்போம், அது இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கொடுத்த தைரியத்தில் ஆரம்பித்து இப்போது லினக்ஸோட பேசிக் கோடிங் அதெல்லாம் கூட இதில் கவர் ஆகுது. ஸோ அவங்க கொடுத்த தைரியத்தில் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஆக்டர் பிரசன்னா சார் வந்து டெக்கியாக மாறிட்டு வராரு. ட்ரான்சிஷன் இது படித்து முடிச்சுட்டு நான் ஒரு ஒரு டெக்னிக்கல் ஜாபுக்கு போவேனான்றது எனக்கு தெரியாது. பட் இதை என்னோட சினிமா கரியருக்கு எப்படி நான் அப்ளை பண்ணலான்றதுல தான் என்னோட தாட் ப்ராசஸ் இருக்குது. பட் இட்ஸ் ஆல் டூ ஏர்லி. இன்னும் நிறைய அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமும் படித்து முடித்து சர்டிஃபிகேஷன் பண்ணி அதில் நம்ம நிறையா ப்ராக்டிக்கலாக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ லெட்ஸ் see எங்கே இதை கூப்பிட்டு போகுதுன்னு பார்க்க. உங்களோட ட்ரைனர் சார் தானே சார்? ஆமாம் சார், சாரை பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்டில் அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கிறார். ஸோ நான் கிளாஸ் எடுக்கும்போது அவர் தான் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறாரு. இல்லை ஏன் கேட்குறேன்னா, மேபி என் கூட அந்த பேட்சில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி க்ளவுடை பற்றி ஒரு பேசிக் ஐடியா அவங்களுக்கு இருக்கலாம், இல்லைனா இப்போ வர ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால நிறைய டவுட்ஸ் நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நான் நடுவில் கை தூக்கி ஏதாவது கேட்டே இருப்பேன். இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலி அதில் நிறைய நான் டெக்னிக்கல் பீப்புளும் இருக்கிறாங்க. பட் ஆனால் டவுட் கேட்கணும், இதை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவர்கிட்ட நிறைய இருக்குது. அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நான் சம்டைம்ஸ் அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இவ்வளோ இதுலேயும் நிறைய பிஸி ஸ்கெடியூல்லையும் ப்ராப்பராக டெய்லி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெய்லி டெஸ்ட்லாம் டெய்லி அப்பப்போ நம்ம அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணுறோமா அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஈகாஸ் குவெஸ்ட்னு அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க. இதில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்குள்ள தே கேன் ஹேவ் அ டிஸ்கஷன். இப்போ எனக்கு ஒரு சப்ஜெக்ட், எனக்கு ஒரு டாபிக் புரியல அப்படின்னா அதை பற்றி நான் அதில் கேள்வி கேட்டால் அதை தெரிஞ்ச இன்னொரு ஸ்டூடெண்ட் அதுக்கு அதில் பதில் சொல்லுவாங்க. அதிலேருந்து நான் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 2 to 4 hours எனக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். மார்னிங் தியரி கிளாஸ், லேப் எல்லாம் ஒரு 1 hour இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் கொடுப்பாங்க, அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணோம். சார் படிக்கிறது வந்து 1 year கோர்ஸ் எடுத்து படிக்கிறாரு. சார் என்ன கோர்ஸ் சார் படிச்சுட்டு இருக்காரு இப்போ கரண்டாக வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அரௌண்ட் இப்போ 3 weeks போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 4 weeks. 3-4 weeks. ஸோ அதான் க்ளவுட் முடிச்சதுக்கப்புறமா 3 months முடிச்சதுக்கப்புறமா க்ளவுடுக்குள்ளே இருக்கிற ஏஐ பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம்.
அதுக்கப்புறமா அவர் வந்து டெவாப்ஸ் லேர்ன் பண்ணுவார். அப்புறமா செக்யூரிட்டி ரிலேட்டடாக க்ளவுட்குள்ளே இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது. இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சில செக்யூரிட்டி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் பேசிக்காக இருக்குது, ஆனால் ரொம்ப டீப்பாக அதில் போகல. எனக்கு வந்து பிரசன்னா சார் இப்போ எனக்கு இது எப்படி இதில் கனெக்ட் ஆகுதுன்னா, திருட்டு பையில 2ல் சார் ஃபுல்லாக சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருப்பாரு. ஸோ அது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அதுலேயும் ஒரு மாதிரி டெக்கியாக தான் இருப்பார். ஸோ அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சொல்லுங்கள் சார், இப்போ சினிமாவில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஏஐயோ இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃப்யூச்சரில் அந்த டைரக்ஷன் ஸோ அந்த மாதிரியான கோல்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா சார்? டைரெக்ஷனை பற்றி நான் பெருசாக யோசிக்கல. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே எல்லா டெக்னாலஜியுமே இட்ஸ் எவர் இவால்விங். இப்போ நான் நடிக்க வந்த டைமில் சினிமாலாம் ஃபிலிமில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதே ஒரு 10 வருஷம் ஆச்சு. கமல் சார் தான் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் டிஜிட்டலில் ஃபஸ்ட்டு அவர் தான் முதல்ல ட்ரை பண்ணது. அவர் ட்ரை பண்ணி 2-3 படங்கள் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நிறைய பேர் வந்து டிஜிட்டலுக்கு மாறுறதுக்கு ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான் இருந்தாங்க. அந்த ஃபிலிம் டு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே ரொம்ப டைம் ஆச்சு. பட் இதெல்லாம் வந்து நமக்கே தெரியாமல் இது நடந்தே ஆகும், இது காலத்தின் கட்டாயம்ன்ற மாதிரி. ஒரு 40-50 வருஷம் முன்னாடி இன்டர்நெட்ன்ற ஒரு விஷயம், இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் இவ்வளோ பாப்புலர் ஆகும்னு சொல்லியிருந்தால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்லேயே அந்த நோக்கியா 1100 ஃபோன் வந்ததுக்கும் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குமே வருஷம் புதுசாக இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் ஃபோன்ஸ்லேயே அவ்வளோ டெவலப்மெண்ட் வரும்போது எல்லா ஃபீல்டுமே டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்காமல் இருந்தோம்னா எங்கேயோ நம்ம வந்து ஒரு தேங்கி நின்றுடுவோம். ஸோ அந்த ஒரு அப்டேஷன் வேணுன்றதுக்காக தான் இந்த புது முயற்சிகள். ஸோ கண்டிப்பாக இந்த ஏஐ வந்து எல்லா இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி ஐடி செக்டரில் இருக்கோ அதே மாதிரி இப்போ சினி இண்டஸ்ட்ரிலையும் வந்து சினிமா அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஏஐலாம் நமக்கே தெரியாமல் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணுறீங்கன்னா அதில் வர மெசேஜ்லேருந்து எல்லாமே எங்கேயோ க்ளவுட்லேருந்து தான் வருது. க்ளவுட்னா என்னன்றது நான் முதல்ல ரொம்ப நாள் வரைக்கும் எங்கேயோ க்ளவுடில் ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்குது, அங்கேருந்து ஃபோன் வழியாக வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது எல்லாமே ஒரு சர்வர் தான். இப்போ அவர் டீட்டெயிலாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த மாதிரி க்ளவுடில் இப்போ சர்வர்ஸ் கிரியேட் பண்ண வச்சுட்டோம், அவரே பேசிக் வெப்சைட் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் பண்ண வச்சுட்டோம். இல்லை, அது ஒரு 3-4 வாரத்தில் எல்லாருமே கற்றுக்கலாம். ஆக்சுவலாக நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய பேர் அது சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அது தாண்டி இகாஸ் மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கும்போது என்ன மாதிரி எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அவங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம், ஒரு ஈவெண்ட் ஹேக்கத்தான் மாதிரி கோயம்புத்தூர் ஒரு சில காலேஜஸ் எல்லாமே கேதர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 10 days டைம் கொடுத்து ஷார்ட் பீரியடில் அவங்களால யூனிக்கான வேலை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுற மாதிரியும் ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது பிளான் பண்ணியிருக்கோம் லைக் February டைமில். கண்டிப்பாக சார், எல்லா செக்டர்லேயும் வந்து ஒரு லெஜெண்ட்ஸை வந்து இன்டெலெக்சுவல்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சினிமாவில் பிரசன்னா சார் ஏஐ கற்றுக்கிட்டு அவருடைய நாலேஜை வந்து சினிமாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக சார், ஒரு பெரிய ஜேர்னி. இந்த ஜேர்னி இதே போல் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான இன்டெலெக்சுவல் வந்து உருவாகிறதுக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ. மை ப்ளஷர். தேங்க்ஸ்.